විශේෂයෙන්ම விசேடமாக දැන් අපි බලය අරන් මාස 6කට ආසන්න කාලයක් ගත වෙමින් තිබෙනවා. நாங்கள் தற்பொழுது அதிகாரத்திற்கு வந்து 6 மாதங்கள் ஆகியிருக்கின்றது. කිසි ජාතිවාදී ගැටුමක් අපේ රටේ සිද්ධ වුණාද? எந்த விதமான இனவாத முரண்பாடுகளும் இந்த நாட்டில் இடம்பெற்றிருக்கின்றதா? ඉස්සර මතකද? முந்தி ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? දිගන ගිනි තියෙනවා. திகனையில் தீ வைப்பார்கள், අලුත්ගම ගිනி තියෙනවා. அலுத்காமைக்கு தீ வைப்பார்கள், අකුරණ පල්ලියට පහර දෙනවා. அக்குர்ண பள்ளிவாசலுக்கு தாக்குதலை மேற்கொள்வார்கள், මාවනල්ලේ බුදු පිළිමයට පහර දෙනවා. மாவனல்லை புத்தர் சிலைக்கு தாக்குதல் மேற்கொள்வார்கள், සිංහල දෙමළ මුස්ලිම් ජනයා අතර ගැටුම ඇති කරනවා. சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்துவார்கள். එහෙම දේශපාලනයක් අපේ රටේ තිබුණා. அவ்வாறான அரசியல் இந்த நாட்டில் இருந்தது. දැන් එහෙම දේශපාලනයකට ඉඩ දෙනවද? அவ்வாறான அரசியலுக்கு இப்பொழுது இடம் கொடுப்பதா? ඒක අවසන් මතක තබා ගන්න. அது முடிவடைந்து விட்டது. ஞாபகம் வைத்துக் සියලු கொள்ளுங்கள். ජනයාගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා කරන, அனைத்து மக்களது உரிமைகளையும் பாதுகாத்து සියලු ආගම් වලට ගෞරව කරන, எல்லா மதத்திற்கும் கௌரவத்தை செலுத்தும் සියලු ජනතාවගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් පෙනී සිටින அனைத்து மக்களது உரிமைகளுக்காக முகம் கொடுக்கும். ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. இன்று அரசாங்கம் ஒன்று இருக்கின்றது. එහෙම ආණ්ඩුවක් නෙවෙයිද අපිට ඕන? அவ்வாறான அரசாங்கம் தான் எங்களுக்கு தேவை. සමගිය ආණ්ඩුවක් නේද අපිට ඕන? ஒற்றுமை அரசாங்கம் தான் தேவை. අපි සමගිය ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. அந்த ஒற்றுமையான அரசாங்கம் தற்பொழுது இருக்கின்றது. මේක තමයි අපි ඉස්සරහට ගෙනියන්න ඕන. இதைத்தான் நாங்கள் எடுத்துச் செல்ல මෙතනින් வேண்டும். පෙර මෙතනින් පිට දේශපාලනයක් තියෙනවා මට කියන්න. இதற்கு அப்பால் அரசியல் இருக்கும் என்றால் எனக்கு சொல்லுங்கள். ජාතික ජන බලවේගය නැතුව වෙන කවුද ඉන්නේ? தேசிய மக்கள் சக்தி இல்லாமல் யார் இருக்கின்றார்கள்? නමක් කියන්න. பேரை சொல்லுங்க. කවුද ඉන්නේ? කවුරුත් නැහැ. නේද? කිසි නමක් අද දේශපාලන ඔක්කොම මෙතන කොට ගිහලා තියෙන්නේ. இன்று அரசியல் அனைத்தும் இங்கு குவிந்து இருக்கின்றது.